अथ तृतीयः सर्गः श्रुत्वा वस्तु समग्रं तत् धर्मात्मा धर्मसंहितं यत्तमन्वेषते भूयो यद्वृत्तं तस्य धीमतः श्रुत्वा वस्तु समग्रं तत् धर्मात्मा धर्मसंहितं यत्तमन्वेषते भूयो यद्वृत्तं तस्य धीमतः उपस्पृश्योदकं सम्यक् उपस्पृश्योदकं सम्यक् मुनिः स्थित्वा मुनिस्थित्वा कृताञ्जलिः प्राचीनाग्रेषु दर्भेषु धर्मेणान्वेषते गतिम् उपस्पृश्योदकं सम्यक् मुनिस्थित्वा कृताञ्जलिः प्राचीनाग्रेषु दर्भेषु धर्मेणान्वेषते गतिम् उपस्पृश्य उदकं तण्णी தொட்டு कृताञ्जलि பண்ணிட்டு அக்ரேஷு தர்மேஷு தர்மேணான்வேஷதே கதிம் அவர் வந்து எழுத ஆரம்பிக்கிறார் நினைக்கிறேன். ஆச்சமரியம் பண்ணிட்டு அதை இது பண்றார். ராம லக்ஷ்மண சீதாபி ராஜ்ஞா தசரதேன ச சபார்யேண ச ராமேண யத் ப்ராப்தம் தத்ர தத்வதः ராம லக்ஷ்மண சீதாபி ராஜ்ஞா தசரதேன ச சபார்யேண ச ராமேண யத் ப்ராப்தம் தத்ர தத்வதः ராம லக்ஷ்மண சீதையோட தசரதரோடையும் அந்த பாடியை மனைவிகளோடையும் ராமரோடையும் எது அடைந்தாரோ அதை அப்படியே அவர் வந்து எழுதுகிறார். ஹசிதம் பாஷிதம் சைவ கதிர்யாயச்ச சேஷ்டிதம் தத் சர்வம் தர்மவீர்யேன யதாவத் சம்பிரபஷ்யதி. ஹசிதம் பாஷிதம் சைவ கதிர்யாயச்ச சேஷ்டிதம் தத் சர்வம் தர்மவீர்யேன யதாவத் சம்பிரபஷ்யதி. அதில் வர சம்பாஷணைகளோ அந்த ஹாஸ்ய ரசமோ எல்லாமே எப்படி இருந்ததோ யதாவது எது மாதிரி இருந்ததோ அது மாதிரி அவர் எழுதுறார். த்ரீத்ருதீயேன ததாம் யத் ப்ராப்தம் சரதாவனி சத்யசந்தேன ராமேண தத் சர்வம் சான்வவேக்ஷிதம். த்ரீத்ருதீயேன प्राप्तं सरतावने सत्यसन्धेन रामेण तत्सर्वं सान्वेषितम्. எது அடைந்தாரோ அந்த வனத்தில் அலைஞ்சது எல்லாத்தையுமே அவர் எழுதுகிறார். சத்யசந்தேன ராமேண தத் சர்வம் அவர் தேடினது சீதையை. ததப் பஷ்யதி தர்மாத்மா தத் சர்வம் யோகமாஸ்திதः புரா யத்தத்ர நிர்வృத்தம் பாணாவாமலகம் யதா. ததப் பஷ்யதி தர்மாத்மா தத் சர்வம் யோகமாஸ்திதः புரா யத்தத்ர நிர்வృத்தம் பாணாவாமலகம் யதா. இந்த பானம் ஆமலகம் யதா அந்த கையில் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அவருக்கு வந்து எல்லாம் அவருக்கு வந்து தெரியறது. அவருடைய மனக்கண் முன்னால எது நடந்ததோ அது. தத் சர்வம் தத்வதோ திருஷ்ட்வா தர்மேண சக மகாத்யுதிஹி அபிராமஸ்ய ராமஸ்ய சரிதம் கர்த்துமுத்யதः. தத் சர்வம் தத்வதோ திருஷ்ட்வா தர்மேண சக மகாத்யுதிஹி அபிராமஸ்ய ராமஸ்ய சரிதம் கர்த்துமுத்யதः. எல்லாத்தையும் தத்துவம் எப்படி நடந்ததோ அது பார்த்துட்டு அந்த மகாமுனிவர் வந்து ராமனுடைய சரிதத்தை எழுத ஆரம்பிக்கிறார். காமார்த்த குண சம்யுக்தம் தர்மார்த்த குண விஸ்தரம் சமுத்திரம் இவ ரத்நாட்யம் सर्वश्रुति मनोहरम्
சொல்லப்பட்டது. சமுத்திரம் இவ ரத்னாட்யம், ரத்னங்களை உள்ளடக்கிய அந்த சமுத்திரம் மாதிரி சர்வஸ்ருதி மனோகரம், வேதங்களுக்கு ஒப்பானதாக இருந்தது. சயதா கதிதம் பூர்வம் நாரதேன மகாத்மனா ரகுவம்சஸ்ய சரிதம் சகார பகவான் முனிஹி. சயதா கதிதம் பூர்வம் நாரதேன மகர்ஷிணா ரகுவம்சஸ்ய சரிதம் சகார பகவான் ரிஷிஹி. அவர் முன்னால எப்படி நாரதரால் சொல்லப்பட்டதோ அந்த ரகுவம்சத்தின் சரிதத்தை அவர் எழுதுகிறார். ஜன்ம ராமஸ்ய சுமஹதேம் வீர்யம் சர்வானுகூலதாம் லோகஸ்ய பிரியதாம் க்ஷாந்திம் சௌம்யதாம் சத்யசீலதாம். ஜன்ம ராமஸ்ய சுமஹதே வீர்யம் சர்வானுகூலதாம் லோகஸ்ய பிரியதாம் க்ஷாந்திம் சௌம்யதாம் சத்யசீலதாம். அந்த லோகத்துக்கே பிரியமான அந்த ஜென்ம ராமனுடைய அந்த வீரியமான ஜென்மத்தையும் அதாவது பிறப்பையும் அதை வர்ணிக்கிறார். அநாச்சித்திர கதாச்சான்யாம் விஸ்வாமித்ர சமாகமே ஜானக்யாச்ச விவாகம் ச தனுஷச்ச விபேதனம். நானாச்சித்திர கதாச்சான்யா விஸ்வாமித்ர சமாகமே ஜானக்யாச்ச விவாகம் ச தனுஷச்ச விபேதனம். நிறைய கதைகளை சொல்லிய விஸ்வாமித்திரர் கூட போனது. ஜானகியினுடைய விவாகம், அந்த தனுஷை ஒடிச்சு ஜானகியை விவாகம் பண்ணினது. ராம ராம விவாதம் ச குணாம் தசரதே ததா ததா ராமாபிஷேகம் ச கைகேய்யா துஷ்டபாவகாம். ராம ராம விவாதம் ச குணான் தாசரதே ததா ததா ராமாபிஷேகம் ச கைகேய்யா துஷ்டபாவகாம். ராமனுடைய பட்டாபிஷேகத்துக்காக ஏற்பாடு பண்றது, கைகேயியால் அது நிறுத்தப்படுறது. விகாதம் சாபிஷேகஸ்ய ராமஸ்ய ச விவாசனம் ராஜ்ஞः சோக விலாபம் ச பரலோகஸ்ய சாஸ்ரயம். விகாதம் ச அபிஷேகஸ்ய ராமஸ்ய ச விவாசனம் ராஜ்ஞः சோக விலாபம் ச பரலோகஸ்ய சாஸ்ரயம். அந்த பட்டாபிஷேகம் தடைப்படுறது. ராமன் காட்டுக்கு போகிறது. ராஜ்ஞக சோக விலாபம் ச தசரதனுடைய புலம்பல், சோகத்தினால் ஏற்ற புலம்பல். பரலோகஸ்ய சாஸ்திரம், அவன் பரலோகம் செல்வது. பிரகிருத்தீனாம் நிஷாதம் ச பிரகிருத்தீனாம் விசர்ஜனம் நிஷாதாதிப சம்வாதம் சூதோபாவர்த்தனம் ததா. பிரகிருதீனாம் விசாதம் ச பிரகிருதீனாம் விசர்ஜனம் நிஷாதாதிப சம்வாதம் சுதோபாவர்த்தனம் ததா. இவரோடது என்னது பிரகிருதியை இது பண்ணிட்டு வருது. நிஷாதாதிப சம்வாதம், நிஷாத அதிபதி யாரு? குகனோட சம்பாஷணம் பண்றது. சூத உபாவர்த்தனம் ததா, அந்த தேரோட்டியா வந்த சுமந்திரரை திரும்ப அனுப்புறது. கங்காயாச்சாபி சந்தாரம் பரத்வாஜஸ்ய தர்ஷனம் பரத்வாஜாப்யனுஜ்ஞானாத் சித்ரகூடஸ்ய தர்ஷனம். கங்காயாசாபி சந்தாரம் பரத்வாஜஸ்ய தர்ஷனம் பரத்வாஜாப்யனுஜ்ஞானாத் சித்ரகூடஸ்ய தர்ஷனம். கங்கையை கடக்கிறது, பரத்வாஜரை தர்ஷனம் பண்ணி பரத்வாஜர் சொன்னதுனால சித்திரக்கூடத்துக்கு வருது. வாஸ்து கர்ம நிவேஷம் ச பரதாகமனம் ததா பிரசாதனம் ச ராமஸ்ய பிதுஸ்ச சலிலக்ரியாம். வாஸ்து கர்ம நிவேஷம் ச பரதாகமனம் ததா பிரசாதனம் ச ராமஸ்ய பிதுஸ்ச சலிலக்ரியாம்.
வருகை. அவன் வந்து அப்பா தசரதருடைய இறப்பை பற்றி சொல்லி அவருக்கு கிரியைகள் அந்த பித்ரு தர்ப்பணங்கள்லாம் பண்ணுறாங்க. பாதுகாக்ரியாபிஷேகம் ச நந்தி கிராம நிவாசனம் தண்டகாரண்யகமனம் விராதஸ்ய வதம் ததா. பாதுகாக்ரியாபிஷேகம் ச நந்தி கிராம நிவாசனம் தண்டகாரண்யகமனம் விராதஸ்ய வதம் ததா. பாதுகையை பர்ணனுக்கு கொடுத்து பாதுகா பட்டாபிஷேகம் நந்தி கிராமத்தில் வந்து நடக்கிறது. தண்டகாரண்யத்துக்கு இவங்க போய் விராதஸ்ய வதம், விராதன் அப்படிங்கிறவனை வதம் பண்ணுறாங்க. தர்ஷனம் சரபங்கஸ்ய சுதீக்ஷ்ணேன தர்ஷனம் சரபங்கஸ்ய சுதீக்ஷ்ணேன சமாகமம் அனசூயா சகாஸ்யாமபி அங்கராகஸ்ய சார்ப்பணம். தர்ஷனம் சரபங்கஸ்ய சுதீஷ்ணேன சமாகமம் அனசூயா சகாஸ்யம் ச அங்கராகஸ்ய சார்ப்பணம். அந்த சரபங்கருடைய தர்ஷனம் பண்ணி சுதீக்ஷ்ணர் அப்படிங்கிற முனிவரை போய் பார்க்கறது. அனசூயையோ கூட ரொம்ப சந்தோஷமாக அவர்கள் வந்து உரையாடுறது. தர்ஷனம் சாப்யகஸ்ய தனுஷோ கிரஹணம் யதா சூர்பணக்யாச்ச சம்வாதம் விரூபகரணம் ததா. தர்ஷனம் சாப்யகஸ்ய தனுஷோ கிரஹணம் ததா சூர்பணக்யாச்ச சம்வாதம் விரூபகரணம் ததா. தர்ஷனம் அகஸ்தியர தர்ஷனம் பண்ணிட்டு அவர் கொடுக்குற அந்த அம்பு இல்ல விசேஷமான அந்த அஸ்திரங்களெல்லாம் பெற்றுக்கிறார்கள். சூர்பனோட அந்த சம்பாஷணை நிரூபகரணம் அவளுடைய மூக்கை அறுக்கிறது. வதம் கரத்ரிஷிரசோரு உத்தானம் ராவணஸ்ய ச மாரீச்சஸ்ய வதம் சைவ வைதேஹ்யாஹரணம் ததா. உத்தானம் ராவணஸ்ய ச மாரீச்சஸ்ய வதம் சைவ வைதேஹ்யாஹரணம் ததா. ரதம் கரத்ரிஷிரசோः உத்தானம் ராவணஸ்ய ச மாரீச்சஸ்ய வதம் சைவ வைதேஹ்யாஹரணம் ததா. வதம் கரன் அந்த கரதூஷணர்கள் 30,000 பேரை வாதம் இது பண்ணிட்டு ராவணன் வந்து ரொம்ப கோவப்பட்டது. மாரீச்சனை வதம் பண்றது. அப்புறம் வைதேகியை கூட்டிட்டு போறது. ராகவஸ்ய விலாபம் ச கிருத்ரராஜநிபர்ஹணம் கபந்த தர்ஷனம் சைவ பம்பாயாச்சாபி தர்ஷனம். ராகவஸ்ய விலாபம் ச கிருத்ரராஜநிபர்ஹணம் கபந்த தர்ஷனம் சைவ பம்பாயாச்சாபி தர்ஷனம். ராமன் வந்து புலம்புறது. அவர் கிருத்ரராஜன் அழுகுராஜனான ஜட்டாயுவனுடைய இது கபந்த தர்ஷனம், கபந்தன் அப்படிங்கிறவனை பார்த்துட்டு பம்பா நதி தீரத்துக்கு போகிறாங்க. சபர்யா தர்ஷனம் சைவ அனுமத் தர்ஷனம் ததா விலாபம் சைவ பம்பாயாம் ராகவஸ்ய மகாத்மனः. சபரி தர்ஷனம் சைவ அனுமத் தர்ஷனம் ததா விலாபம் சைவ பம்பாயாம் ராகவஸ்ய மகாத்மனः. அனுமத் தர்ஷனம், ஹனுமத்துல சபரியை பார்த்துட்டு அனுமனுக்கு தர்ஷனம் கிடைக்கிறது. விழா பம்பை நதியில பம்பை கரையில வந்து புலம்புற ராமன் வந்து புலம்புற. ரிஷ்யமூகஸ்ய கமனம் சுக்ரீவேண சமாகமம் பிரத்யயோத்பாதனம் சக்கியம் வாலி சுக்ரீவ விக்கிரகம். ரிஷ்யமூகஸ்ய கமனம் சுக்ரீவேண சமாகமம் பிரத்யயோத்பாதனம் சக்கியம் வாலி சுக்ரீவ விக்கிரகம். ரிஷ்யமுக பர்வதத்துக்கு போகிறாங்க.
சுக்ரீவனோட சந்திப்பு நடக்கிறது. அந்த இது பிரதியோ தாபாதனம், அதாவது ஒருத்தர் நட்பு கொண்டு வாலி சுக்ரீவ விக்கிரகம், வாலியையும் சுக்ரீவனையும் என்னது முதல்ல அந்த பார்த்துட்டு தெரியாமல் இருக்கிறது இல்லையா, அந்த இடத்த கொடுக்குறது. வாலி பிரமதனம் செய்வம் சுக்ரீவ பிரதிபாதனம் தாரா விலாபம் சமயம் வர்ஷராத்திர நிவாசனம். வாலி பிரமதனம் செய்வ சுக்ரீவ பிரதிபாதனம் தாரா விலாபம் சமயம் வர்ஷராத்திர நிவாசனம். வாலியை கொன்றது, சுக்ரீவனுக்கு இது பண்ணுறது, தாரை புலம்புதல் இந்த வாலியினுடையதுனால வருஷராத்திரி நிவாசனம் வந்து அந்த மழை காலத்துக்காக அங்கே பண்ணுறது. கோபம் ராகவ சிம்மஸ்ய பலானாம் உபசங்கிரகம் விஷப்பிரஸ்தாபனம் சைவ பிருத்திவ்யாச்ச நிவேதனம். கோபம் ராகவ சிம்மஸ்ய பலானாம் உபசங்கிரகம் விஷப்பிரஸ்தாபனம் சைவ பிருத்திவ்யாச்ச நிவேதனம். ரொம்ப அந்த சமுத்திரத்தில் வந்து சமுத்திரராஜன்கிட்ட கோபப்படுறது. அடுத்ததுக்கு வந்து அந்த இந்த திசைகள் எங்கெங்க இது பண்ணணும் எழுதிச்சு விடுறது. அங்குலீயகதானம் ச ருட்சஸ்ய பிலதர்ஷனம் பிராயோபவேஷனம் சாபி சம்பாதிச்சாபி தர்ஷனம். அங்குலீயகதானம் ச ருட்சஸ்ய பிலதர்ஷனம் ருட்சஸ்ய ருட்சஸ்ய ருட்சஸ்யன்னு போனீங்க. அங்குலீயகதானம் ச ருட்சஸ்ய பிலதர்ஷனம் பிராயோபவேஷனம் சாபி சம்பாதே சைவ தர்ஷனம். அங்குலீயகத்தை கொடுத்து அனுமார அனுப்புறது. அவருடைய குகையில போய் அந்த திரையவர் யாரு பேர் இப்போ அந்த இடத்துல தான் பெரிய ஆளுமாரா இருக்க ஸ்வயம்பிரப குகைக்குள்ள போகிறது. அங்கேருந்து வெளியில் வந்து இனிமே கடற்கரைக்கு வந்து பிராயோபதேசம் பண்ணி நம்ம உயிரை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லும்போது சம்பாதி அப்படிங்கிற அந்த கழுகனுடைய தர்சனம் கிடைக்கிறது. பர்வதாரோகணம் சாப்பி சாகரஸ்யாபி லங்கனம் சமுத்திரவசனாச்சைவ மைநாகஸ்ய ச தர்சனம். பர்வதாரோகணம் சைவ சாகரஸ்ய ச லங்கனம் சமுத்திரவசனாச்சைவ மைநாகஸ்யாபி தர்சனம். பர்வதத்தில் ஏறி அந்த சாகரத்தை தாண்டார். அங்கே சமுத்திரத்துக்கு நடுவில் மைனாக பர்வதத்தினுடைய தர்சனம் கிடைக்கிறது. ராட்சசி தர்சனம் சைவ छायाग्राहस्य दर्शनं सिंहिकायाच्च निधनं लङ्कामलय दर्शनं. राक्षसी दर्शनं चैव छायाग्राहस्य दर्शनं सिंहिकायाच्च निधनं लङ्कामलय दर्शनं. राक्षसीय தர்ஜனம் பண்ணிட்டு அந்த சாயாகிராகசிய அவள் ஒட்டி நிழலை பிடிச்சி இருக்கிறவ அவள்கிட்ட இருந்து தாண்டி போய் சிம்ஹிகாங்கிறவ தான் இங்கே ஆமாம் அந்த வாய்க்குள்ள போய் வெளியில ராத்திரௌ லங்கா பிரவேசம் ச ஏகஸ்யாத விசிந்தனம் ஆபான பூமி கமனம் அவரோதஸ்ய தர்சனம். रात्रौ लङ्का प्रवेशं च एकस्याद विचिन्तनम् आपानभूमिगमनम् अवरोधस्य दर्शनम्. இலங்கையில பிரவேசம் பண்ணி அந்த அங்க இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கிறார். தர்சனம் ராவணஸ்யாபி புஷ்பகஸ்ய ச தர்சனம் அசோகவனிகாயானம் சீதாயாச்சாபி தர்சனம். दर्शनं रावणस्यापि पुष्पकस्य च दर्शनम् अशोकवनिकायानां सीतायाश्चापि दर्शनम्. ராவண தர்சனம் பண்றார். அவனுடைய புஷ்பக விமானத்தை பார்க்கிறார். அசோக வனத்துக்கு போய் சீதையையும் தர்சனம் பண்றார். அபிஞான பிரதானம் ச
सीतायाश्चापि भाषणं राक्षसी सर्जनं चैव त्रिजटा स्वप्नदर्शनम् अविनामप्रदानं च सीतायाश्चाभिभाषणं राक्षसी सर्जनं चैव त्रिजटा स्वप्नदर्शनम् அங்கே அந்த இது சூடாக கொடுக்கறது அங்குலியத்தை சீதையை கூட பாஷணம் பண்ணுற அந்த ராட்சசிகள்லாம் திட்டுறது பார்க்குற திருஜடை வந்து தன்னுடைய சொப்னத்தை பற்றி சொல்கிறார். மணிப்பிரதானம் சீதாயாம் விருக்ஷபங்கம் ததைவ ச ராட்சசி வித்ரவம் சைவ கிங்கராணாம் நிபர்ஹணம். मणिप्रदानं सीताया वृक्षभङ्गं तदैव च राक्षसी विद्रवं चैव किङ्कराणां निबर्हणम्. இந்த சீத்தை வந்து சூடாமணி பிரதானம் கொடுக்குறா. விருக்ஷபங்கம் அந்த மரங்களெல்லாம் வெட்டுற ராட்சசி வித்ரவம் கிங்கராணம் அந்த வேலைக்காரர்களுடைய வதம் அவர்களோட போரிடுறது. கிரகணம் வாயு சூனோச்ச லங்காதாஹாபிகர்ஜனம் பிரதிப்ளவனமேவாத மதூனாம் ஹரணம் ததா. ग्रहणं वायुसूनोश्च लङ्कादाहाभिगर्जनं प्रतिप्लवनमेवाद मधूनां हरणं तदा. இந்த ஆஞ்சநேயரை பிடிச்சு லங்கையை எரிச்சு விடுறது, திரும்ப வந்து அந்த மதுவனத்தை துவம்சம் பண்ணுறது. ராகவாஸ்வாசனம் சைவம் மணி நிர்யாதனம் ததா சங்கமம் ச சமுத்ரேண நலசேதோச்ச பந்தனம். राघवास्वासनं चैव मणिनिर्यातनं तदा सङ्गमं च समुद्रेण नलसेतोश्च बन्धनम्. ராமரை ஆஸ்வாசப்படுத்துறது. அப்படியே சங்கமம் சமுத்திரம் வந்து நல சேத்து அந்த நலன்கள் அப்படிங்கிற அந்த நல சேத்து பந்தனம் நடக்கிறது. பிரதாரம் ச சமுத்திரஸ்ய ராத்திரௌ லங்காவரோதனம் விபீஷணேன சம்சர்க்கம் வதோபாய நிவேதனம். प्रतारं च समुद्रस्य रात्रौ लङ्कावरोदनं विभीषणेन संसर्गं वधोपाय निवेदनम्. அங்க சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு வந்து இறங்கி விபீஷணனோட இது நடக்கிறது. இந்த உபாயம் எப்படி வதம் பண்ணணும் அப்படிங்கிறது உபாயங்கள் கூட்டம் நடக்கிறது. உபகர்ணஸ்ய நிதனம் மேகநாத நிபர்ஹணம் ராவணஸ்ய விநாசம் ச சீதாவாப்திமரே புரே. कुम्भकर्णस्य निधनं मेघनादनिबर्धनं रावणस्य विनाशं च सीतावाप्तिमहे पुरे. கும்பகர்ணனை கொள்றது, அடுத்தது மேகநாதன் இந்திரஜித்தை வதம் பண்ணுறது, அடுத்தது ராவணஸ்ய விநாசம், சீதையை கிடைத்தல். விபீஷணாபிஷேகம் ச புஷ்பகஸ்ய நிவேதனம் அயோத்தியாயாச்ச கமனம் பரதேன சமாகமம். विभीषणाभिषेकं च पुष्पकस्य निवेदनम् अयोध्यायाश्च गमनं भरतेन समागमम्. விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம், புஷ்பக விமானத்தில் ஏறிண்டு அயோத்திக்கு வருது, பரதனோட சேர்றது. ராமாபிஷேகாபியுதயம் சர்வசைன்ய விசர்ஜனம் ஸ்வராஷ்டிரரஞ்சனம் சைவ வைதேஷ்யாச்ச விசர்ஜனம். रामाभिषेकाभ्युदयं सर्वसैन्यविसर्जनं स्वराज्यरञ्जनं चैव वैदेह्याश्च विसर्जनम्. ராமாபிஷேகம் பட்டாபிஷேகம் நடக்கிறது. அவருடைய ராஜ்யத்தை காப்பாற்றுவதற்க அந்த வைதேகியையும் காட்டுக்கு அனுப்புறது. அநாகதம் ச யத்கிஞ்சிதே ராமஸ்ய வசுதாத்தலே தச்சகாரோத்தரே கார்யே
वाल्मीकिर्भगवान् ऋषिः अनागतं च यत्किञ्चित् रामस्य वसुधातले तच्चकारोत्तरे काव्ये वाल्मीकिर्भगवान् ऋषिः. இன்னும் பாக்கி கதையை உத்தரகாண்டத்தில் அவர் சொல்றார். ஜானகி காந்த ஸ்மரணம் जय